யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க, நாளைக்கு உங்க பிள்ளை. பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாகவே பச்சை பிள்ளைகள் கன்சீவ் ஆகுறாங்க, அபார்ஷன் பண்றாங்க. பிரசங்கம் பண்ற பாஸ்டர் மனைவி விட்டுறாரு, சர்ச்சுக்கு வர பொம்பளைகளை செட்டப் பண்ணிக்கிறாரு. நடக்கலையா? உங்க ஊர்ல ரொம்ப நடக்குது. பாட்டு பாடிட்டு மனைவி விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட வந்தா கூட அங்கீகரிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம் மேடம் நம்ம எல்லாம். ஓ மை குட்னஸ், இந்த கிறிஸ்துவ எனக்கு வேணாயா, இந்த கிறிஸ்துவ எனக்கு வேணாயா. என்னமா யூஸ்? என்ன யூஸ்? 1.5 மில்லியன் வியூவர்ஸ். இது என்ன பரலது கொண்டு போகுமா? ஒரு சுத்தமே இல்லாத சந்ததி கிட்டார் வாசிக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறான், சர்ச்சில் கோயில்ல பாடுறான், பரிசுத்தம் இல்ல. அந்த ரங்கத்துல ஒரு பாவத்துல சிக்கி இருக்கிறான். ஸ்கிட் பண்ணுவான், மயங்கிடாத. அந்த ரங்கத்துல ஒரு பாவத்தை சிக்கிறான். தேசத்துல டேலண்டட் பீப்புள்னால எழுப்புதல் வரப்போறதுல எத்தனை ஆயிரங்கள் டான்ஸ் ஆடி, எத்தனை ஆயிரங்கள் பாட்டு பாடினா கூட எழுப்புதல் வராது. ஒரே ஒருத்தன் உலகத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழுகிற அவனை கொண்டு, அவளை கொண்டு தான் தேசம் ரட்சிப்புக்குள்ள வரும்.